சீறி பாயும் வேங்கையின் வேகத்தை அடக்கும் வலிமை கொண்ட ஒருவர். புலரி நீராடி முளரி தோல் தொடுத்து களறி வதம் புரிய வந்தாலோ, வளரி பட யாவும் சிதறி ஓடச் செய்தாலோ என்ற வரிகளுக்கு உயிர் தர தமிழர்களால் கண்டெடுக்கப்பட்ட புரட்சி பெண். போர்க்களத்தில் பகைவர்களை மாய்ந்து மடிய செய்யும் வீரம், தன் மக்களை காக்கும் விவேகம், மருது பாண்டியரின் விசுவாசம் என சரித்திரம் கண்முன் நிற்கிறது. பெண்களுக்கு முன்னோடியாக 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய படைக்கு சரிநிகராக எதிர்த்து போராடிய முதல் பெண் படை வீரர் வீரமங்கை வேலுநாச்சியார் 2014 ஜூலை 18 அன்று சிவகங்கை மாவட்டத்தில் கூர்மையான வாளுடன் முதல் பெண் படை போராளியாக கோபம் கொப்பளிக்க வீரமங்கை வேலுநாச்சியாரின் சிலை வடிவமைக்கப்பட்டது. கதாபாத்திரங்கள் அறிமுகம். விவசாயிகள் ராசப்பாவாக நிதிஷ், மாரப்பாவாக மதுரவேல், வீரப்பாவாக முகமது ஷேக், உடையாளாக அழகு பிரதீபா, ஹைதர் அலியாக அருண் கார்த்திக். ஆங்கிலேயர்கள் கேப்டனாக சையது சியாப், தீட்சனாக நவகீர்த்தன். ஆங்கிலேய படை வீரர் 1 முகமது ஃபர்ஷத், ஆங்கிலேய படை வீரர் 2 விஜய். கிராமத்து பெண்ணாக விசாலாட்சி, மருது சகோதரர்கள் பெரிய மருதுவாக சண்முக சுந்தரம், சின்ன மருதுவாக சக்திதரர். பெண் படை வீரர்கள் படைத்தளபதி குயிலியாக பெர்னிஸ் பியூலா, பெண் படை வீரர் 1 தசிகா, பெண் படை வீரர் 2 அக்ஷிகா, பெண் படை வீரர் 3 ஜஸ்லின், பெண் படை வீரர் 4 லஷீரா, பெண் படை வீரர் 5 பவஸ்ரீ, பெண் படை வீரர் 6 ஹர்ஷினி, பெண் படை வீரர் 7 நித்யஸ்ரீ. இக்கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு வீறிட்டெழுந்த எழுச்சிமிகு நாடகமாக இதோ உங்கள் முன்னால். வீரமங்கை வேலுநாச்சியாராக விஸ்வதர்ஷினி. 18ஆம் நூற்றாண்டின் வெள்ளைய இனத்தவரின் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக கொண்டு போராடி மண்மீட்ட வீர தமிழச்சியின் புதைக்கப்பட்ட வரலாறு இதோ சில மணித்துளிகளில். வருகை. டீச்சர், இந்த கூலிகளை விசாரணை செய். கூலிகளா? இங்க வா.
உன் பேர்? ராசப்பா. ராசப்பா. உன் பேர்? மாரப்பா. மாரப்பா. உங்கள் தோட்டத்தில் விளையக்கூடிய அனைத்து பொருட்களும் நாளை எங்களுக்கு வந்து சேரும். என்ன புரிகிறதா? சரி, வராவிட்டா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? நீ எங்க ஃப்ரெண்டு, எங்க கம்பெனில நல்ல வேலை இருக்கு, நீ கஷ்டப்பட தேவையில்லை. என்ன புரிகிறதா? சரிங்க பிரபு. மாரப்பா, நீயும் சரின்னு சொல்லு, இல்லாட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிடாது. காசு காசு காசு, மணி மணி மணி. ராசப்பா, என்ன செய்வது? எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது. நம்மளும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த வெயில்ல காய்ந்து கருகி போவது? அவங்க கிட்ட போனா அவங்கள மாதிரி ஆயிடுவோம் நினைப்பா. நீ வேண்டுமானால் அந்த பரங்கிக்கு போய் அடிமையாயிரு. என்னால் முடியாது. வீரமிகு மண்ணிலே வேற்று பகைவர் வந்து ஆள்வதோ, மோதத் தெரிந்த தோளிலே கெட்ட சங்கிலி பூட்டவோ. என்னை அடிமை கொள்ளுமா, இல்ல அந்த படைதான் வெல்லுமா? சோற்று பருக்கையின்றி இருந்தாலும் அவன் ஊத்த கோட்டுக்கும் நாத்த செண்டுக்கும் துணை போக மாட்டேன். என் உடலில் ஓடும் ஒவ்வொரு குருதியும் என் தேசத்தையே நேசிக்கிறது. ராசப்பா, ராசப்பா, என் கண் முன்னே நிற்காதே, போய்விடு. அனுபவிக்க தெரியாதவன் இவன், ஏட்டைக்காரன். கொன்று ஆங்கிலேயர்கள் வரி கேட்க மருதீர்வர்கள் கடும் கோபத்தில் இருத்தல். அவன் நம் அரசை கொண்டு பரியாட்டம் ஆடுகிறான். அவனோ நேற்று வந்தவன், இன்று இருப்பான், நாளை போய்விடுவான். ஆனால் நாமோ பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த இந்த பூமி யாரை யார் ஆள்வது? எல்லாம் அந்த நயவஞ்சகன் நவாபின் சூழ்ச்சி. வெள்ளையனின் கோட்டிற்கும் களியாட்டத்திற்கும் அவன் வேண்டுமானால் அடிமையாகலாம். அவனுக்கு வேண்டுமானால் அந்த கரிவேலத்தை எடுத்துச் செல். என் மக்களை கொன்றும் அடிமைப்படுத்தியும் வாழலாம் என்று கனவு காணாதே. இனிதான் இந்த மருது பாண்டியரின் பலத்தை நீ அறிவாய். இனச்சுமையை வாளில் தீர்ப்பவர்கள் நாங்கள். அவர்களைப் போல் மறைந்து நின்று காக்கையை சுடுபவர்கள் அல்ல. போருக்கு சென்ற மகன் மார்பில் விழுப்புண் பட்டு இறந்தால் அவனையும் அள்ளி முத்தமிடும் தாயின் கருவறையில் பிறந்த பாயும் வேங்கைகள் நாங்கள். எவருக்கும் மஞ்சோம், அவனையும் வெல்வோம். திரை எதற்கு செலுத்த வேண்டும்? அப்பாவி மக்களின் விளைச்சல், அந்த விளைச்சல் அவர்களுக்கு வரியாக போய் சேர வேண்டுமா? என் மன்னர் முத்துமணிநாதரின் கொள்கையிலிருந்து இம்மி அளவும் மாற மாட்டேன். மருதரே, வாருங்கள், புறப்படுங்கள். உறையுள் உறைவாள் உறங்கும் முன் பரங்கி தலைகள் உருண்டோடும் வாய்க்கால் வழியாக வாருங்கள் மருதரே. தங்களது ஆவேசமும் கடும் பயிற்சியும் எதற்காக என்பது புரிகிறது ஆனாலும் நம் மண்ணை மீட்டெடுக்க பல மன்னர்களின் உதவியும் கால அவகாசமும் தேவையல்லவா? தாங்கள் வேண்டுமானால் மைசூர் மன்னர் ஐதர் அலியிடம் உதவி கேட்டால் அவர் நிச்சயம் மறுக்க மாட்டார் ராணியாரே. தக்க நேரத்தில் தக்க யோசனை இளைய மருதரே. இதோ உடனே மடல் அனுப்புகின்றேன். அழைத்து வாருங்கள் நம் பெண் படையை.
எமது பலம் உடையாள் படையின் தலைவி எமது கொள்கை எமது எதிர்பார்ப்பு வீர முழக்கம் வீர முழக்கம் படைப்பயிற்சி, வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பாட்ட பயிற்சி மற்றும் வளரி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. வாள் சண்டை பயிற்சி, சிலம்பு சண்டை பயிற்சி, வெற்றி எனும் நாமமே நம் திலகம் என்பதற்கிணங்க வேலு நாச்சியாரின் உடையாள் படை தயாராகிறது. வேலு நாச்சியார், குயிலி மற்றும் பெண் படையின் ஆலோசனை கூட்டம். நம் படை நன்றாக பயிற்சி பெற்று வருகிறது. ஆனால் நமக்கு இன்னும் படைபலம் தேவை. எனவே அதை குறித்தும் மன்னர் ஐதரையிடம் உதவி கேட்டும் மடல் அனுப்பியிருந்தோம். ஆனால் இன்னும் பதில் வரவில்லை. ஆம் குயிலி, நானே மன்னர் ஐதரையிடம் நேரில் சென்று விசாரித்து வருகிறேன். ராணியாரே, நீங்கள் தனியே செல்ல வேண்டாம். நானும் நம் படைத்தளபதி குயிலியும் உங்களுடன் வருகிறோம். அப்படி என்றால் ஆகட்டும், வாருங்கள். நாச்சியார் படை போரூர் வாயிலில். வீர முழக்கம் வீர முழக்கம் போர்! மருது பாண்டியர் படை மணலூர் வாயிலில். வீர முழக்கம் வெற்றி முழக்கம் வீர முழக்கம் வெற்றி முழக்கம் போர்! குயிலி படை கோயில் வாயிலில். பெண் படையே போராடு. எதிரி பலமோ எல்லை தெரியவில்லை. குயிலி படைகள் சளைத்தவர்கள் அல்ல. பெண் படையே போராடு, பெண் படையே போராடு. வெற்றி முழக்கம் வெற்றி முழக்கம் ஆயுத கிடங்கை
அழித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைத்த குயிலி வேலு நாச்சியாரின் உத்தரவில்லாமல் ஒரு விரித முடிவெடுத்தாள். குயிலி கோயிலுக்குள் சென்று அங்கிருந்த விளக்கில் இருந்த எண்ணெயை தன் மேல் ஊற்றி கொண்டாள். குயிலி தீப்பற்றி கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்தாள். ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கு பற்றி எரிகிறது. இனி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதோ ராணியார் பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார். கேப்டனையும் கையோடு இழுத்து வருகிறார். நாச்சியாரே, என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு நாச்சியாரே, என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு. என் கணவனை கொன்றவனை இழுத்து வந்திருக்கிறேன். என் காலடியில் கிடக்கும் இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பது மன்னர் பரம்பரைக்கு அழகல்ல. எங்கே என் படைத்தலைவர் குயிலி? பெண் பாடிக்கொண்டே குயிலியின் தலைக்கவசத்தையும் வாளையும் கொண்டு வருதல். மண்ணுக்கு போராடி மரணித்தாள் குயிலி, இனம் காக்க தனியாக மாய்ந்தாள் குயிலி, எல்லையற்ற வெள்ளையனை எரிய வைத்தாள் குயிலி, தன்னை தீமுற்றி பரவச் செய்தாள் குயிலி. குயிலி, என்ன தியாகம் செய்து விட்டாய். மரணமே துச்சம், மானமே மிச்சம் என்பதை நிரூபித்து விட்டாயே குயிலி. எங்கும் என்றும் குயிலி புகழ் வாழ்க. மருது பாண்டியரே, எடுத்து வாருங்கள் நம் கொடியை, நம் வெற்றி கொடி நம் சிவகங்கை மண்ணில் மீண்டும் பறக்கட்டும்.
நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவள். மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தும் சிறுமையை ஒழித்தவள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை உலகிற்கே ஒப்பிட்டு காட்டியவள். நிராயுத பாணியாக நின்ற ஆங்கிலேயனிடம் தனது ஆயுத படையை காட்டுவது வீரமல்ல என்று அவனையும் மன்னித்து அருளியவள். கோட்டையை மீட்டெடுத்தவள். குயிலுக்கும் உடையாளுக்கும் கோவில் எழுப்பியவள். மூவேந்தரின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் நிலைநாட்டியவள். சிவகங்கை சிங்கமாக சிலிர்த்து எழுந்தவள் எங்கள் ராணி வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்க. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஆங்கிலேயர்களிடமிருந்து தன் தாய்நாட்டை மீட்டு மீண்டும் ஆட்சி செய்த ஒரே பெண் வீரமங்கை வேலு நாச்சியார். ஜான்சி ராணிக்கு முன்னோடியாய் வாழ்ந்த வீர தமிழ் பெண். எங்கள் பெண்கள் முரத்தால் புலியையும் விரட்டுவார்கள், தேவையெனில் மரத்தால் வேங்கையாகவே மாறுவார்கள். எங்கள் சிங்க தமிழ் பெண்கள். வீர முழக்கம், வெற்றி முழக்கம், வீர முழக்கம், வெற்றி முழக்கம். வீரத்தின் பிறப்பிடம், மானத்தின் உறைவிடம், விடுதலை போருக்கு வித்திட்ட வீரமங்கை வீரச்சுடர் வேலு நாச்சியாரின் சரித்திர நிகழ்வினை சரித்திரமாகவே நமக்களித்து வேலு நாச்சியாராகவும் மருது சகோதரர்களாகவும் குயிலியாகவும் படை வீரர்களாகவும் ஆங்கிலேயர்களாகவும் நடித்து காட்டவில்லை, வாழ்ந்து காட்டியுள்ளார்.